இந்த யூடியூப்ல எவ்வளவு தான் சம்பாதிக்கிறாங்க? 1000 வியூஸ்க்கு எவ்வளவு வரும், 10,000 வியூஸ்க்கு எவ்வளவு வரும், 1 லட்சம் வியூஸ்க்கு எவ்வளவு வரும்? அதுலயும் நிறைய பேர் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. அப்ப இந்த லைக்கு ஒரு 10 ரூபா, கமெண்ட்டுக்கு ஒரு 50 ரூபா, ஷேருக்கு ஒரு 100 ரூபாய், இந்த மாதிரி எதுவும் இருக்குதான்னு நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறீங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஜென்மத்துல இந்த கேள்வி உங்க மனசுல வரப்போறதே கிடையாது. அண்ட் இந்த வீடியோடைய கடைசியில எனக்கு 1000 வியூஸ்க்கு எவ்வளவு வருது, 1 லட்சம் வியூஸ்க்கு எவ்வளவு வருதுங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால என்னுடைய பேர் ஹரி, வெல்கம் டு ஹரிசோன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த யூடியூபர்ஸ்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னால இவங்க எந்த வழிகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்கங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாவே எல்லா யூடியூபர்ஸும் காமனா AdSense ஒரு விஷயம் இருக்கு, அது மூலமா சம்பாதிப்பாங்க. என்ன சொல்ற ஹரி, AdSense-ஆ அப்படினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா AdSense-ங்கிறது என்னன்னா, நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது நடுவுல ஆட் ப்ளே ஆகும் பாத்துறீங்களா? இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி வரதப்ப கூட உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆட் ப்ளே ஆயிருக்கும். இப்படி ப்ளே ஆகுற இந்த ஆட்ஸ்லாம் நமக்கு காசு கிடைக்கும். சரி ஹரி, அப்ப யூடியூப்ல வீடியோ போட்டா எல்லாருக்குமே காசு வருமான்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இங்க தான் ஒரு ட்விஸ்டே. இந்த மாதிரி உங்களுடைய சேனல்லையும் ஆட்ஸ் ப்ளே ஆகி உங்களுக்கு AdSense இருந்து காசு வரணும்னா உங்களுடைய சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் and 4000 வாட்ச் ஹவர் இருக்கணும். அப்படி இல்லன்னா 10 மில்லியன் வேல்யூட் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும். இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேனல்லையும் காசு வர ஆரம்பிக்கும். 4000 வாட்ச் ஹவர், 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ், இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது பெரிய நம்பர் மாதிரி தெரியும். ஆனா இதை கம்ப்ளீட் பண்றது ரொம்பவே ஈஸி. இன்ஃபேக்ட் மேல கார்டுல தெரியுற இந்த ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு என்னுடைய ஒரு சேனல்ல நான் வெறும் 3 நாள்லயே இந்த ரெக்யர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர், இந்த 10 மில்லியன் வியூஸ் இதெல்லாம் வராம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து யூடியூபர்ஸ் நிறைய பேருடைய செகண்ட் அண்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்பான்சர்ஷிப் மூலமா வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைன்னு சொல்லிட்டு ஏதோ சோ அண்ட் சோ கம்பெனி பேரை சொல்லி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான வீடியோஸை நீங்களும் நிறையவே யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இப்படி அவங்க போட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே அந்த கம்பெனி அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லா யூடியூபர்ஸும் கிடைக்குமான்னு கேட்டா நோ. ஏன் எல்லா யூடியூபர்ஸுமே கிடைக்காதுன்னா, ஒருத்தருடைய கண்டென்ட்டை பொறுத்தும் அவங்களுடைய ஆடியன்ஸை பொறுத்தும் தான் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல இருந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அப்படியே ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சாலும் எல்லா வீடியோஸும் கிடைக்குமான்னு கேட்டா அதுவும் நோ. ஆனா அவங்களுடைய ஒரு சில வீடியோஸ் கிடைக்கிற ஸ்பான்சர்ஷிப்பை வச்சு அவங்களுக்கு லம்ப் அமௌண்ட் வந்துரும். ஆவரேஜா ஒரு யூடியூபரோட 70 ல இருந்து 80% இன்கம் இந்த பிராண்ட் ப்ரமோஷன், பிராண்ட் கொலாபரேஷன் மாதிரியான இந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமா தான் வருது. சரி ஹரி, அப்படி இந்த பிராண்ட்ஸ்லாம் அந்த யூடியூபர்ஸ்க்கு எவ்வளவு தான் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பர் வீடியோக்கு மினிமம் 10,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபாய் வரை கூட நிறைய பிராண்ட்ஸ் பே பண்றாங்க. ஆனா இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது அந்த யூடியூபரோட கண்டென்ட்டையும் அவருடைய ஆடியன்ஸையும் பொறுத்து ரொம்பவே டிஃபர் ஆகும். நான் சும்மா வாயிலேயே வடை சுடுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் பர்சனலா நிறைய பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு. சோ நான் என்ன சொல்றேங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றேன். என்ன ஹரி சொல்ற, அப்ப இந்த யூடியூப்ல அவர் இன்கம் இவர் இன்கம்னு போடுறாங்களே அதெல்லாம் பொய்யான்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி அவங்க போடுற கால்குலேஷன் எல்லாமே ஆட் ரெவென்யூ உடையது. ஆட் ரெவென்யூனா அத நான் முதல்ல சொன்னேனே, AdSense ஒன்னு இருக்கு அப்படின்னு, அந்த ரெவென்யூ மட்டும் தான். அண்ட் இந்த ஆட் ரெவென்யூங்கிறது நிறைய பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்குலாம் வெறும் 20 ல இருந்து 30% மட்டும் தான். சோ நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாக்குற இவர் இன்கம் இவ்வளவு, அவர் இன்கம் அவ்வளவுன்னு சொல்ற எல்லாமே அவங்களுடைய ஆட் ரெவென்யூ உடைய ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் தான். அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் உடைய மொத்த இன்கம்ல அது வெறும் 20 ல இருந்து 30% மட்டும் தான் இருக்கும். மீதி 70 ல இருந்து 80% இன்கம் அவங்க பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் மூலமாவும் அண்ட் மத்த சில விஷயங்கள் மூலமாவும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஹரி கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா யூடியூபருக்கும் அமௌண்ட் பல்கா வரும் போலே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்போ மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி ஒரே பிராண்ட் ஒரு கிரியேட்டருக்கு வேற மாதிரி பே பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு கிரியேட்டருக்கு வேற மாதிரி பே பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். எல்லாருக்கும் நல்ல நல்ல பிராண்ட்லாம் ஸ்பான்சர்ஷிப் வருவாங்கங்கறத சொல்லவே முடியாது. சோ யூடியூபர்ஸ் உடைய மூணாவது வே ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட்ல விற்கப்படுற ஏதோ ஒரு விஷயத்தோட லிங்க் எடுத்து அந்த கிரியேட்டர் ஷேர் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணி யாராவது அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கமிஷனா கிடைக்கும். இது ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா? இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூடியூபர் மட்டும் இல்லங்க, யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியா பண்ண முடியும். இதை எப்படி நீங்க அமேசான் மூலமா பண்றதுங்கறத பத்தி ரொம்பவே டீடைல்டான ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இங்க தெரியுற இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் லிங்கை ஷேர் பண்ணா போதும். அதை யாராவது கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கமிஷன் கரெக்ட்டா வந்துரும். அண்ட் இதுக்காக நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். சோ கடைசியா யூடியூபர்ஸ்லாம் நாலாவது வழியில எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு டிஜிட்டல் இல்ல பிசிக்கல் ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் செல் பண்ணி அது மூலமாவும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் கிளாத்திங் பிராண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் டி-ஷர்ட்ஸ், பேண்ட் ஷர்ட் மாதிரியான நிறைய மெர்ச்சன்டைஸ் அவங்க செல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல் மாதிரியான நிறைய விஷயத்தை ரன் பண்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சு அவங்களுடைய வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்ஸ் மாத்தி அது மூலமாவும் பணம் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் கடைசியா ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் ட்ரைனிங் மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் அவங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்பா
சரி ஹரி, இதெல்லாம் விடு. இந்த யூடியூப் 1000 வியூஸ்க்கு எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், பொறுமையா கேளுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த டவுட் வரவே கூடாது. இல்ல ஆக்சுவலி யூடியூப் வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை பே பண்றது கிடையாது. யூடியூப் உடைய பேமெண்ட் மேஜரா 3 ஃபேக்டர்ஸ் பொறுத்து ரொம்பவே டிஃபர் ஆகும். அந்த வீடியோடைய கண்டென்ட் எதை பத்தினது, அந்த வீடியோ மக்கள் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க, அந்த வீடியோ பார்க்குற மக்கள் யார், இதையெல்லாம் பொறுத்து ஒரு வீடியோக்கும் வேற வேற மாதிரி பேமெண்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் ஆஃப் யூடியூபர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே மேக்கிங் மணி ஆன்லைன், ஃபினான்ஸ், ஷேர் மார்க்கெட், டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான கண்டென்ட் கீழ வீடியோ போடுவாங்க. அவங்களுக்குலாம் ஆவரேஜா 1000 வியூஸ்க்கு 50 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரை கூட கிடைக்கும். எனக்கு 1000 வியூஸ்க்கு 700 ரூபாய் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதான். ஏன் நீங்க வீடியோ பாக்குறீங்களா, இந்த சேனல்ல சில வீடியோஸ்க்கு 400 ரூபாய்க்கு மேல கூட ஆர்பிஎம் வந்திருக்கு. சரிப்பா, அப்ப இந்த vlog பண்றவங்க, ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க அண்ட் இந்த காமெடி சேனல்ஸ்க்குலாம் 1000 வியூஸ்க்கு எவ்வளவு வரும்னு நீங்க கேட்கலாம். இவங்களுக்கு எல்லாம் ஆவரேஜா உங்களுடைய ஆடியன்ஸ் அண்ட் அந்த வீடியோட டியூரேஷனை பொறுத்து அப்ராக்சிமேட்டா 20 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரை கிடைக்கும். நீங்க சில காமெடி சேனல்ஸ் அண்ட் பிராங்க் சேனல்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்குல வியூஸ் பண்றத பார்த்திருப்பீங்க. என்னதான் இந்த காமெடி மாதிரியான கண்டென்ட் போடவங்களுடைய வீடியோஸ்க்கு அதிகமா வியூஸ் இருந்தாலும் அவங்களுடைய ரெவென்யூ கம்மியா தான் இருக்கும். ஆனா இன்னும் சில சேனல்ஸ்க்கு வியூஸ் கம்மியா இருந்தாலும் அவங்களுடைய ரெவென்யூ ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய இந்த சேனல் எடுத்துப்போம். நான் மே மாசம் அந்த சேனல்ல வெறும் ஒரே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அண்ட் அந்த ஒரு வீடியோக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 7000 ரூபாய் வந்திருக்கு. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா நான் அந்த சேனல்ல மே மாசம் 10 வீடியோ போட்டுதான் என்ன இருக்கும், 70,000. இதே 20 வீடியோ போட்டிருந்தோம்னா, 30 வீடியோ போட்டிருந்தோம்னா எங்க போயிருக்கும் பாத்தீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு கோர்ஸ் வர இருக்கு. சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களுக்கு எடிட்டிங்கிறது தெரியல அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட மொபைல் போன் மட்டும் இருந்தா போதும். அதுல KineMaster ஒரு சூப்பரான ஆப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரா ப்ரொஃபஷனலா நம்மளால யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணிக்க முடியும். அந்த KineMaster ஆப்பை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றதை பத்தி நாங்க ஒரு டீடைல்டான சூப்பரான கோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். நாங்க ஜஸ்ட் இத ப்ரீ என்ரோல்மென்ட் தான் கொடுத்தோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு மெயில் பண்ணிருக்காங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. அண்ட் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் போய் ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் HZ லைவ் அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோட் இருக்கு. அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 43% ஆஃப் கிடைக்கும். சோ அதனால நீங்க யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ங்கிறது ரொம்பவே முக்கியம். சோ டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. வெறும் 398 ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான வேலிடான விஷயங்கள்லாம் கிடைக்கும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க 1 வருஷமோ 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸோட பிரைஸ் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. அப்போ என்ன பிரைஸ் இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனா இப்போ ரீசெண்டா நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா HZ லைவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஆஃபரை அள்ளிக்கோங்க. நாம இவ்வளவு நேரம் அந்த யூடியூபர்ஸ்லாம் எந்த வழியிலாம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனா நம்ம பார்த்ததை விட 10 மடங்கு அதிகமான வழிகள்ல அவங்களுக்கு செலவும் ஆகும். இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த வழிகள்லாம் செலவாகும் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அதுக்கு ஒரு வீடியோவை கிரியேட் பண்றேன். சோ இவருக்கு பேமெண்ட் அவ்வளவு வருது, அவருக்கு பேமெண்ட் இவ்வளவு வருதுன்னு வீடியோஸ் எல்லாம் உட்கார்ந்து பார்க்காம நமக்கு எதிர நல்ல பே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபை அப்ஸ்கேல் பண்ணலாம். என்னோட இந்த ஜர்னில நீங்களும் ஜாயின் பண்றதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க எப்படி ப்ரொஃபஷனலா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுல இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல மேல இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. Amazon மூலமா எப்படி அப்டேட் மார்க்கெட்டிங் பண்றது பத்தி ரொம்பவே டீடைலா தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களை அங்க பார்க்கறேன்.